குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? ஹலோ, கதை பல பேசி வித் கமலா டீச்சர் ப்ரோக்ராமில் இன்றைக்கி நான் 3வது கதையை சொல்ல போகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு காட்டில் ஒரு ஹோலி மேன் இருந்தாராம், ஒரு குரு. அவருக்கு நிறையா சீடர்கள் இருந்தாலும், டிசைபிள்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், அவெல்லாம் அவரோட ஒரு ஆசிரமத்தில் இந்த காட்டுக்குள்ளே இருந்தாலாம். அன்னைக்கு என்ன லெசன் அப்படின்னா, அன்றைக்கி பாடம் என்னன்னா, குரு சொல்கிறாரு எல்லார்ட்டையும், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்குன்னா, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எல்லா பீயிங்ஸ்குள்ளேயும் கடவுள் இருக்கார். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுண்டு பிஹேவ் பண்ணணும். ஒருத்தரை பார்த்தானா அவருக்கு மரியாதை கொடுக்கணும், பிகாஸ் கடவுள் அவருக்குள்ளேயும் இருக்கார். அதை நினச்சிட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அவரோட பணிவோடு பேசி, நீங்கள் அவச்சல் ஒன்று யூஸ் படுத்தாமல், அவரோட கோபமாக பேசாமல், அவருக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தானா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கள அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கோ. தட்ஸ் த பெஸ்ட் வே டு பிஹேவ். ஏன்னா கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அந்த மிருகங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கார், பேர்ட்ஸ்குள்ளே எல்லாம் இருக்கார், மனுஷாளுக்குள்ளே எல்லாம் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாராம். அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறதான். ஓகே, இது ஒரு புதுசாக இருக்கே, இது கடவுள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கார். அவருக்கு என்னென்னா ப்ரைம் மெசேஜ் என்னென்னா, கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஸோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணியானா உனக்குள்ளே ஒரு அடக்கமும் பணிவும் வளரும். தட் வாஸ் ஹிஸ் ப்ரைம் மெசேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கிறச்ச என்ன ஆகுது, அன்றைக்கி ஒரு டிசைபிள் அவனோட டேர்ன் விறகு வெட்டுறதுக்கு. ஸோ விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போகிறானாம். அங்கே போய் விறகு வெட்டின்னு இருக்கிறச்ச ஒரு சத்தம் கேட்குறதாம், ஒரு குரல் கேட்குறதாம், ஓடுங்கோ ஓடுங்கோ எல்லோரும் ஓடுங்கோ, ஒரு பயங்கரமான ஒரு மதம் பிடிச்ச யானை வந்துட்டுருக்கு, அது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்குனால நீங்கள் தப்பிச்சுட்டு போயிடுங்கோ, ஓடுங்கோ, இந்த இடத்துல நிற்காதீங்கோ, எல்லோரும் ஓடுங்கோ ஓடுங்கோன்னு ஒரு குரல் கேட்குறதாம். காட்டுவாசிகள்லாம் ஓடுறாளாம். மதம் பிடிச்ச யானைன்னா தெரியும் இல்லையா, ரொம்ப பயங்கரம், ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல் அது. இவன் என்ன சொல்கிறானா, நினச்சிக்கிறானா, இன்னைக்கு குரு என்ன சொன்னார், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னு. அப்படின்னா அந்த மதம் பிடிச்ச யானைக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருப்பார். கடவுள் இருக்காருன்னா அது யானை கடவுள் தான். யானை கடவுள் என்னை ஒன்றும் பண்ண மாட்டார், நான் இங்கே தான் இருப்பேன், என்னோடய வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி வேலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணுறான், அவனோட வேலையை பண்ணிட்டு இருக்கானா. அந்த யானை வருதான், அங்கே தெரியுறதான், பயங்கரமான மரங்களையெல்லாம் தூக்கி போடுறதான், தம்சம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மஹூத் அது மேலே உட்காந்துட்டு இருக்காரான். மஹூத் அவருக்கு எப்படி இறங்குறதுன்னு தெரியல, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கத்துறாராம், அங்கே உட்காந்துட்டு இருக்காதுப்பா, நீ வேலை சீக்கிரம் ஓடுற வேலையை பாரு, அங்கே உட்காராத, ஓடிப்போங்கிறாராம். அவன் கேட்குறதே இல்லையா. அவன் யானைக்குள்ளே கடவுள் இருக்கார், யானை கடவுள் என்னை ஒன்றும் பண்ண மாட்டார் என்று குரு சொல்லியிருக்காருன்னு உட்காந்துட்டு இருக்கானா. அந்த யானைக்கு தெரியுமா, அது வருது, வந்துட்டு அவனை தூக்கி போட்டு தள்ளிட்டு அது போயிடுறது. அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான், காயமெல்லாம் படுறது உடம்புல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். குருவும் இந்த சீடர்களும் அவனை தூக்கிட்டு போகிறான் ஆசிரமத்துக்கு. கொண்டு போய் அவனை வச்சுட்டு அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்து அவனை நேர் பண்ணுறாளாம். சரியாயிடுறதான். அவனுக்கு கண்ணை முழிச்சு பார்க்குறாதான், ஞாபகம் வருதான், மொள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு ஞாபகம் வருதான். இப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்குறானா அவனை, நீ ஏன் எல்லாரும் கத்தின்னு இருந்தா, போ நீ ஓடுன்னு சொன்னப்போ நீ ஏன் யாரையும் சொன்னால் கேட்காம அங்கேயே இருந்த? இந்த பையன் சொல்கிறான், அன்றைக்கி தான் குரு எங்ககிட்டலாம் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு நினச்சிக்கோ, அது மாதிரி பிஹேவ் பண்ணணும் நீன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குன்னா அந்த மதம் பிடிச்ச யானைக்குள்ளேயும் கடவுள் இருக்கும் இல்லையா.
ஸோ அந்த கடவுள் யானை, அந்த யானை கடவுள் நினச்சிட்டு நான் நமஸ்காரம் பண்ணினேன். நான் ஓடி போகலை. என்னை ஏன் தூக்கி போட்டுது அப்படின்னு குருவை பார்த்து கேட்குறான். அந்த பையன் சீடன் கேட்குறான், என்னை ஏன் தூக்கி போட்டுது அந்த யானை அப்படின்னு கேட்குறான். அப்போது குரு என்ன சொன்னார் பார்க்கலாமா? ரொம்ப அழகான பதில் சொன்னார். அதை அப்ரிஷியேட் பண்ணோன்னா கொஞ்சம் யோசிக்கணும். வில் கோ ஃபார் அ டிஸ்கஷன் டைம் நவ். ஓகே, கதை பல பேசி வித் கமலா டீச்சர் ப்ரோக்ராமில் இப்போ டிஸ்கஷன் டைம் வச்சுக்கலாம். டிஸ்கஷன் டைமில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? அந்த சீடன் ஒரு கேள்வி கேட்குறான் இல்லையா குருவை, அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். அவன் என்ன கேட்குறான்? அவனோட கரெக்டாக தான் கேட்குறான். அவன் சொல்கிறான், நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு. அப்போ நான் மதம் பிடிச்ச யானைக்குள்ளேயும் கடவுள் இருப்பாருன்னு நினச்சிட்டு நான் நமஸ்காரம் பண்ணி நின்னேன். அது யானை கடவுள் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னுட்டு நான் நின்னேன். ஆனால் அது என்னை பிடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுது. ஏன் அப்படி பண்ணிட்டு? நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்குறான். இந்த சீடன் நல்ல கேள்வி கேட்டிருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச வரல அவன் தப்பு பண்ணல, பட் அவன் தப்பு பண்ணியிருக்கான். எங்கே தப்பு பண்ணியிருக்கான்? அதை கரெக்டாக என்ன சொன்னான்னா அவனுக்கு புரியும் அந்த தப்பு எங்கே பண்ணியிருக்கான்னு. நீங்கள் யோசிங்கோ. குரு அழகாக சொல்லிட்டாரு. அவரோட பதில் ரொம்ப அழகாக புத்தி கூர்மையான அறிவுபூர்வமான பதில். அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள டிஸ்கஸ் பண்ணுங்க அமங்ஸ்ட் யுவர் செல்ஃப்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் go back to my story to listen to the rest of it. Okay. சீடன் கேட்டதுக்கு குரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ அந்த யானைக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொன்ன, கரெக்டு. நீ சொல்கிறது 100% ரைட்டு. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், ஒத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன், உனக்கே ஒத்துக்கிறேன். அது உண்மைன்னா அந்த மகத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் இல்லையா? அதே கடவுள் தானே இருக்காரு. மகத் என்ன சொன்னான் அவங்ககிட்ட? ஓடிப்போ ஓடிப்போன்னு அப்படி கத்தி கதறினானே, நீ கேட்டியா அவன் சொன்னதை அப்படின்னு கேட்டார். யானைக்குள்ளே கடவுள் இருக்குன்னு நினச்சிட்டு நீ அங்கேயே நின்ன. யானை கடவுளை நமஸ்காரம் பண்ணின, மகத் கடவுளை நீ என்ன பண்ணின? கண்டுக்கவே இல்லை அவன் சொன்னதை. அதுதான் அவனை தூக்கி போட்டு போயிடுத்து அப்படிங்கிறாரு. அதான் அவனுக்கு புரியுறது. நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, குரு சொன்னதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னு அவனுக்கு தெரிய வருது. இல்லைன்னு என்ன தெரியறது நமக்கு? கண்ணை மூடின்னு நம்பக்கூடாது. இதை பற்றி நிறையா யோசிச்சுருக்கணும், ஆராய்ந்துருக்கணும், அலசி இருக்கணும். அலசி ஆராய்ந்து பண்ணினான்னா இட்ஸ் கால்ட் அனாலிசிஸ். அனலைஸ் பண்ணிவிட்டு intellectually we have to be satisfied. And we have to know that a lot of rational thinking has gone into it. That is called an intellectual faith, which is what is much needed. அந்த புத்தியை யூஸ் படுத்தி வர நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சும்மா பிளைண்டாக ஒன்றுத்தையும் நம்பக்கூடாது. ஓகே, எல்லோரும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னான்னா you have to think about it, talk about it, discuss with your friends, your parents. இந்த மாதிரி சொல்கிறாளே அது உண்மையா? ரீட் அப் அ லாட் அபவுட் இட். நிறைய படிங்கோ அதை பற்றி. பெற்றோரோட பேசுங்கோ, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்கோ. அதை நல்லா ரிசர்ச் பண்ணுங்கோ அதை பற்றி. அதெல்லாம் உண்மையான்னு நல்லா யோசிச்சுட்டு நிறையா பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டுன்னுட்டு அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு பிலீவ் இட் யூ கேன் பிலீவ் இட். புரிஞ்சுதா? ஜஸ்ட் பிளைண்டாக டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் தட் யூ ஹியர். இட்ஸ் நாட் கோயிங் டு டூ யூ எனி குட். ஓகே, டிட் யூ லைக் த ஸ்டோரி? So here's Kamala teacher signing off for the day. I'll meet you next week with yet another story. Goodbye. குட்டி கதை ஒன்று கேட்கலாமே, பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமே. கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமே. வட்டமிடும் மனசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு காக்கலாமே.